ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். நம்ம சேனலில் மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம ஃப்ளார் பஞ்சஸ் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டாச்சு. அந்த சர்க்கிள்குள்ளே இன்னொரு சர்க்கிள் போட்டு டாட் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹார்ட் ஷேப் பெட்டல் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? நான் தனித்தனியாக பெட்டல்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த பெட்டல்ஸை வந்து இதில் போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு ஃப்ளார் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஃப்ளார் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எப்படி பஞ்சாக இருக்க மாதிரி ஒரு ஃப்ளார் போடுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளாரில் ஒரு பெட்டலை கணக்கு வச்சுட்டு அந்த பெட்டலுக்கு நேராக ஸ்பைரலை போட்டு அதில் வந்து ஹார்ட் ஷேப் பாதி ஃப்ளார் இருக்க மாதிரி நீங்கள் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி தான் இந்த பக்கம் இருக்கிற ஃப்ளாரையும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஒரு பெட்டலை கணக்கு வச்சு அந்த பெட்டலுக்கு நேராக வந்து நம்ம ஸ்பைரல் போட்டு ஃப்ளார் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ அந்த அந்த 2 ஃப்ளாருக்கும் நடுவில் வந்து கேப் இருக்குது. அந்த கேப்பில் வந்து நம்ம லீஃப் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். சைடில் வந்து கண்டிப்பாக நீங்கள் போல்டு பண்ணியே ஆகணும். போல்டு பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து நீட்டான ஃப்ளார் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சைடில் 2 கர்வ் கொடுத்துட்டு அதுக்கு சென்டரில் வந்து லீஃப் இருக்க மாதிரி கொடுத்துட்டு போல்டு பண்ணிவிடுங்க. நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு போல்டு பண்ணி காமிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், 2 ஃப்ளாருக்கு நடுவில் வந்து நம்ம லீஃப் ஒரு 3 லீஃப் இருக்க மாதிரி போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 2 ஃப்ளாருக்கு நடுவில் வந்து நம்ம செமி சர்க்கிள் மாதிரி ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி கொடுத்துட்டு நம்ம இந்த பஞ்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 3 சர்க்கிள்ஸ் மாதிரி செமி சர்க்கிள் கொடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் இடம் விட்டு விட்டு நம்ம டாட் வைக்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ உடனே உங்களால் பார்க்க முடியும். இந்த மாதிரி டாட் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஃப்ளாருக்கு மேலே நம்ம வந்து வைன்ஸ் தான் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி கர்வ் மாதிரி வளைச்சி ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு குட்டியாக ஒரு லைன் போட்டு அதில் டாட் வச்சுருங்க. சின்ன சின்னதாக லைன் போட்டுட்டு டாட் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வைன்ஸ் மாதிரி கிடச்சிரும் டிசைன்ஸு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷேடிங் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஷேடிங் வந்து லைட் ஷேடிங்காக பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன். கொஞ்சமாக மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக இப்படி பண்ணினீங்கனாவே வந்து உங்களுக்கு ஷேடிங் கிடச்சிரும். இதே மாதிரி எல்லா ஃப்ளார்லேயுமே வந்து பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த ஒர்க் எல்லாமே ஒன் டைம் மட்டும் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த குட்டி லீஃபை கூட நல்லா உள்ளே போல்டு பண்ணியாச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளார் பஞ்சு. இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம செகண்ட் ஃப்ளார் பஞ்சஸ் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பைரல் தான் கொடுக்க போகிறோம். நமக்கு எவ்வளோ பெரிய ஃப்ளார் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பைரல் கொடுத்துட்டு இப்போ நம்ம ரோஸ் போட போகிறோம். இதில் ஹார்ட் ஷேப் பெட்டல் இருக்குது இல்லைங்களா? நான் ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி போடாதீங்க ஹார்ட் ஷேப் பெட்டல். இது கொஞ்சம் நல்லா அகலமாக பெட்டல் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரோஸ் மாதிரி கிடைக்கும். நான் ஆல்ரெடி கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். அகலமாக போடும்போது மட்டும்தான் நமக்கு ரோஸ் ஷேப் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு பெட்டலை வந்து கணக்கு வச்சுட்டு இதில் வந்து நம்ம வந்து ஹம்ஸ் போட்டு இந்த ஃப்ளாரை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு பெட்டல் கணக்கு வச்சுட்டு அந்த பெட்டலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்க போகிறோம். இப்போ அந்த 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 ஃப்ளாரில் வந்து நம்ம இப்போ வந்து நிலா ஷேப் பெட்டல் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இந்த பெட்டலை வந்து இதில் கொடுத்து நம்ம இதுவும் வந்து ஒரு ரோஸ் மாதிரி ஃப்ளாராக கம்ப்ளீட் பண்ணிட போகிறோம். இப்போ கொஞ்சம் இடம் விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஸ்பைரல் போட போகிறோம். ஸ்பைரல் போட்டு அதில் ஹம்ஸ் போட போகிறோம். ஹம்ஸ் போட்டுட்டு இதே நிலா ஷேப் பெட்டல் இருக்குது இல்லைங்களா? அந்த பெட்டலை வந்து இதில் வந்து கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த 2 ஃப்ளாருக்கு இடையில வந்து கேப் இருக்குது. அந்த கேப்பில் வந்து நம்ம லீஃப் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி 3 லீஃப் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்களுக்கு லீஃப் போட தெரில அப்படின்னா நான் லீஃப் கிளாஸ் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த கிளாஸ் போய் பார்த்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை போடுங்க. இப்போ ஃபஸ்ட் இதில் போட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் செமி சர்க்கிள் போட்டுட்டு இந்த ஃப்ளாருக்கும் அந்த ஃப்ளாருக்கும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதில் வந்து டாட் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் பெரிய சர்க்கிளாக போட போகிறோம். பெரிய சர்க்கிளாக போட்டு அதில் நம்ம வந்து செக்குடு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து இந்த சர்க்கிளுக்கு வெளிப்பக்கமாக வந்து ஃபுல்லாகவே ஹம்ஸ் கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்து நம்ம செக்குடு போட்டு நம்ம இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த ஒர்க் எல்லாமே ஒன் டைம் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் பேசிக் லெவல் முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 1 ஆர் 2 கிளாஸ் மட்டும்தான் இருக்கும். அதையும் முடிச்சிட்டோம்னா நம்ம பேசிக் லெவல் முடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அட்வான்ஸ் லெவல் போய்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி செக்குடு கொடுத்துட்டு நம்ம சைடில் பாருங்கள், இப்போ ஒரு குட்டி லீஃப் மாதிரி போட்டுட்டு ஒரு கர்வ் மாதிரி பெண்ட் பண்ணி அதில் வந்து நம்ம ஒரு பெரிய டாட் வச்சு நம்ம எல்லாமே இது ஃபுல்லாகவே சுற்றியுமே இந்த சர்க்கிள் சுற்றியுமே ஒரு லீஃபு அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கர்வ் மாதிரி போட்டு அதில் டாட் வைக்க போகிறோம். இப்படி கொடுக்கும்போது ஒரு நீட் ஃபினிஷிங் லுக் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க.
இந்த மாரி போட்டுட்டு உள்ளே வந்து செக்குடில் வந்து நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாரி எதாவது டிசைன்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்ல நான் டாட்டே வைக்கிறேன் அப்படின்னாலும் டாட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ரோஸையுமே வந்து நம்ம ஷேடிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதுவும் வந்து லைட் ஷேடு தான் பண்ணணும். உள்ள டார்க் ஷேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரோஸ் மாரி கிடைக்காது. நல்லா போல்டானது மாரி ஆயிடும். ஒரு ஷேப்ஸ் வந்து கிடைக்காது. நல்லா லைட் ஷேடா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மாரி ஷேடிங் பண்ணிருங்க. ஷேடிங் பண்ணிவிட்டு டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. டாட் வச்சதுக்கப்புறம் நான் எப்படி ஃபில்லிங் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். லீஃபில் சைடில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்பயுமே போல்டு நல்லா டார்க்காக பண்ணிவிட்டு அந்த மெஹந்தியிலேருந்தே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே ஃபில்லிங் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஃபில்லிங் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நான் இன்னொரு தடவை சொல்லிக் கொடுக்குறேன். இந்த மாதிரி தான் ஃப்ளவர் பஞ்சஸ் கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம நெக்ஸ்ட்டு பஞ்சஸ் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இதே மாதிரி தான் ஒரு ஸ்பைரல் போட்டுக்கோங்க. ஸ்பைரல் போட்டுட்டு அதை ஆஃபாக டிவைட் பண்ணி நம்ம அதில் வந்து ஹம்ஸ் கொடுக்க போகிறோம். ஹம்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் வந்து கொஞ்சம் பெரிய ஹம்ஸ் கொடுக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஃப்ளார்ஸில் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் அகலமான ஹம்ஸாக கொடுத்துட்டு நம்ம இந்த ஃப்ளார்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நான் போடுற ஃப்ளார்ஸ் வந்து பார்டருக்குமே கூட நீங்கள் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃப்ளார்ஸ் கொடுத்து சைடு எல்லாமே போல்டு பண்ணிவிடுங்க. நான் போல்டு பண்ணலை. இந்த மாதிரி ஃப்ளார்ஸில் வந்து ஒரு 3 லீஃப் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சைடில் ஒரு சி மாதிரி கொடுத்துக்கோங்க. அந்த பக்கம் பார்த்த மாதிரி சி கொடுத்துட்டு, இப்போ இந்த சைடு வந்து நம்ம ஒரு மேங்கோ ஷேப்பில் போடுவோம் இல்லைங்களா? இது மேங்கோ ஷேப் தான். அதில் வந்து நம்ம இந்த கர்வை கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு திக் லைன் போட போகிறோம். ஓகேங்களா? திக் லைன் போட்டு இந்த லைனையும் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கீழே ஒரு தின் லைன் தான் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மேங்கோ எப்படி சுழிச்சு விடுறது அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது நீங்கள் வந்து மறுபடியும் போல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு மேங்கோ ஷேப்பில் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த திக் லைனுக்கு கீழே வந்து ஒரு தின் லைன் கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம ஹம்ஸ் கொடுக்க போகிறோம். அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். இது வந்து வெறும் ஃப்ளார் பஞ்சஸ் மட்டும் கிடையாது. நம்ம வந்து ப்ரைடலுக்கே போடும்போதுமே இந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லீஃப் போட்டு கர்வ் மாதிரி கொடுத்து அதில் வந்து நம்ம ஒரு டாட் வைக்க போகிறோம். அதே மாதிரி ஒரு 2 லீஃப்க்கு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த சென்டரில் கேப் இருக்குது இல்லைங்களா? அந்த கேப்பில் வந்து நம்ம ஒரு 3 லீஃப் கொடுத்துட்டு அதை வந்து நம்ம டார்க் பண்ணிடுறோம். டார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த மேங்கோவோட மூக்கு மாதிரி இருக்குது இல்லைங்களா? அந்த இடத்துல வந்து ஒரு பெண்ட் பண்ணி ஒரு டாட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ மேலே பாருங்கள், அந்த திக் லைனுக்கு மேலேயே ஒரு மேங்கோ தான் கொடுத்து அந்த ஃப்ளாரில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம கொண்டு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ அந்த மேங்கோக்கு பக்கத்துலேயும் வந்து ஒரு பெண்ட் மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வ் கொடுத்து டாட் வச்சுருங்க. அதுக்கு பக்கத்தில் கேப் இருக்க இடத்துல வந்து இந்த மாதிரி செக்குடு போட்டுட்டு நான் லாஸ்ட் கிளாஸில் வந்து கிரிட்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் தான் இதில் யூஸ் பண்ணுறேன். நான் இப்போ போடுற மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யாரும் மாற்றி போட வேண்டாம். நான் இது என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டியில் இது எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். நான் போட்டிருக்க மாதிரியே பண்ணுங்கள். நீட் ஃபினிஷிங்காக இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு உள்ளே டாட் வச்சாலும் வைக்கலாம், இல்லை வேண்டாம் நான் வைக்கல அப்படின்னாலும் விட்டுறலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு அந்த லீஃபுக்கு பக்கத்தில் ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து டாட் வச்சுருங்க. அதுக்கு பக்கத்தில் கேப் இருக்கனால நம்ம ஸ்பைரல் போட்டு அதில் ஹம்ஸ் வச்சுட்டு ஹம்ஸுக்கு மேலே வந்து நம்ம டாட் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ அந்த ஃப்ளார் வந்து எல்லாமே போல்டு பண்ணிவிடுங்க. இப்போ நான் எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். உள்ளே அந்த மேங்கோவையும் ஃபில் பண்ணிட்டேன். 2 மேங்கோவையும் ஃபில் பண்ணிட்டேன். உள்ளே அந்த ஃப்ளாரையுமே ஷேடிங் பண்ணிட்டேன். எல்லாமே பண்ணிட்டேன். இதே மாதிரியே நீங்களும் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த சைடு பாருங்கள், ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துட்டு அந்த வீட் எலமெண்ட் போட்டோம் இல்லைங்களா? அதிலே வந்து ஒரு நீளமான ஷேப்பை வந்து நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறோம். இது வந்து 3rd ஃப்ளார் பஞ்சஸ். இதில் பாருங்கள், நான் மறுபடியும் வந்து லீஃபில் வந்து ஃபில்லிங் கொடுக்குறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ இந்த பெஞ்சஸ் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இது பார்டருக்குமே யூஸ் ஆகும். இப்போ 4th பஞ்சஸ் பார்க்கலாம். 4th பஞ்சஸுமே வந்து நல்லா தாராளமாக நீங்கள் பார்டருக்கே போடலாம். ஒரு ப்ரைடலுக்கே வந்து போடலாம். அந்த மாதிரி தான் இப்போ நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து ஸ்பைரல் போட்டுக்கோங்க. ஸ்பைரல் போட்டுட்டு நல்லா பெரிய ஹம்ஸாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பெருசாக வந்து ஹம்ஸ் போட்டு ஒரு ஃப்ளார் மாதிரி சைடு எல்லாமே நீங்கள் வந்து போல்டு பண்ணிவிடுங்க. போல்டு பண்ணிவிட்டு ஃப்ளார்ஸோட 2 பக்கமுமே வந்து க்ராஸாக ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டான லைன் போட்டுருங்க.
நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கீழே பார்த்த மாதிரி கிராஸாக இருக்க மாதிரி ஒரு லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. வி ஷேப்பில் வர மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அந்த லைன்ஸ்குள்ளார வந்து ஹம்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இந்த பக்கமும் ஹம்ஸ் போட்டுருங்க, அந்த பக்கமும் ஹம்ஸ் போட்டுருங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம திக் லைனும் கொடுக்க போகிறோம். அது வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதே மாதிரி தான் 4 சைடுமே வந்து ஹம்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ மேலே வந்து திக் லைன், இந்த பக்கமும் திக் லைன், அந்த பக்கமும் திக் லைன் கொடுத்துருங்க. திக் லைன் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஹம்ஸ் போட்டுருங்க. ஹம்ஸ் போட்டுட்டு இந்த ஃப்ளாருக்கு சென்டரில் வந்து ஒரு 5 லீவ்ஸ் இருக்க மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ மேங்கோ ஷேப் கொடுக்க போகிறோம். இந்த ஃப்ளாருக்குள்ளாரையே இருக்க மாதிரி மேங்கோ ஷேப் கொடுத்துட்டு, இப்போ கீழே எப்படி நம்ம 5 லீஃப் போட்டோமோ அதே மாதிரியே 5 லீஃப் வந்து போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி கர்வ் மாதிரி கொடுத்துட்டு இதில் இந்த மாதிரி கர்வ் கொடுத்துருங்க. இந்த கர்வ் பேர் வந்து மவுண்டன் கிரிட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து நான் அட்வான்ஸ் கிளாஸில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அந்த கர்வ் வந்துச்சு அப்படின்னா போடுங்க, அப்படி இல்லைனா வேண்டாம். ஓகேங்களா? இப்போ கீழே வந்து நம்ம ஃபில்லிங் பண்ண போகிறோம். நம்ம ஸ்பைரல் வச்சு பண்ணியிருப்போம் இல்லைங்களா? நான் ஏற்கனவே வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். பக்கம் பக்கமாக போடணும், ஒரு ஸ்பைரலுக்கும் இடையில தான் வந்து ஸ்பைரல் போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி போட்டு கீழே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம லைன்ஸ் போட்டோம் இல்லைங்களா? அந்த இடத்துல அந்த சென்டரில் வந்து இடம் இருக்குது. அந்த சென்டரில் வந்து டபுள் லைன் போட்டுட்டு உள்ளே வந்து திக் லைன் கொடுத்து நீங்கள் இதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து கர்வ் மாதிரி கொடுத்து அதில் வந்து டாட் வைங்க. இதே மாதிரி எல்லாமே வந்து இப்போ குட்டியாக இடம் இருந்துச்சுன்னா சின்னதாக கர்வ் கொடுத்து அதில் வந்து சின்ன சின்ன டாட் வச்சு இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம ஸ்பைரல் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த சைடு வந்து நம்ம ஜிக்ஸாக் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ மேலே பார்க்கலாம். இப்போ இந்த திக் லைனுக்கு மேலே மறுபடியும் வந்து ஹம்ஸ் போட்டுட்டு அதில் வந்து வைன்ஸ் இருக்க மாதிரி, வைன்ஸ் உங்களுக்கு தெரியும் எப்படி போடுறதுன்னு. அந்த வைன்ஸ் வந்து இதில் கொடுத்துருங்க. இப்போ இதுலேயும் வந்து நம்ம இந்த சைடும் வந்து ஹம்ஸ் கொடுத்துட்டு இந்த ஹம்ஸ்லேயும் வந்து நம்ம வைன்ஸ் கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் உள்ளே இந்த மேங்கோவையும் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. அப்புறம் அந்த லீஃபையும் வந்து நல்லா போல்டு பண்ணிவிட்டு ஃபில் பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லை ஷேடிங் பண்ணுறதுனா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். லீவ்ஸ் வந்து எல்லாமே போல்டு பண்ணிவிட்டு நல்லா லைட் ஷேடிங் கொடுங்க. ரொம்ப டார்க்காகவும் ஷேடிங் பண்ணி உள்ளே ஃபில் பண்ணிடாதீங்க. லைட்டாக மட்டும் ஷேடிங் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் பஞ்சஸ் 1 டைம் போட்டால் போதும். இன்னும் ஒரு 2 கிளாஸஸ் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸ் கிளாஸ் போயிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.